ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆட்சியை கைப்பற்ற போவது யார்? மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை அறிய நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் பெயரை வைத்து தமிழ்நாட்டில் சூதாட்டம் நடைபெறுகிறது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சுதேஷ்குமார் உடல் நலக்குறைவால் மும்பையில் காலமானார். 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆட்சியை கைப்பற்ற போவது யார்? மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை அறிய நாளை வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், மக்கள் தீர்ப்பு என்ன என்பது தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவியது. இந்த சூழலில் புதிதாக களம் கண்ட விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிக அளவில் வாக்குகளை பிரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தல் முடிவுகளை துல்லியமாக கணிப்பதில் சவால்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து வரலாறு படைக்குமா? அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா? விஜய் ஆட்சியை பிடிப்பாரா அல்லது எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திற்குள் நுழைவாரா என்ற கேள்விகளுக்கு நாளை தெளிவான பதில்கள் கிடைத்துவிடும். இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை ராணிமேரி கல்லூரி, கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம், லயோலா கல்லூரி என 3 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாநகர பகுதி முழுவதும் 20,000த்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் பெயரை வைத்து தமிழ்நாட்டில் சூதாட்டம் நடைபெறுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியிட்டிருக்கும் நிலையில் ஒரே ஒரு ஊடகம் மட்டும் தனது கருத்து கணிப்பில் தாவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருக்கிறது என்றும், வாக்குப்பதிவிற்கு பின்னரும் இதுபோன்று நடந்து வருகிறது என்றும், விஜய் வெற்றி பெறுவார் என ஒரே ஒரு ஊடகம் தெரிவித்திருக்கிறது என்றும், அந்த ஊடகம் RSS சித்தாந்தத்தில் இயங்கக்கூடியவை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த காலத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அரசியல் வருகையின் போது சமூக வலைதளம் அதிகமாக இல்லை. அதேபோல திமுக அதிமுகவுக்கு மாற்று என பேசுவது கடந்த காலத்திலும் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில்தான் சமூக வலைதளத்தில் பெரும் பிம்பமாக இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள் என்றும், இந்த தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் பெயரில் சூதாட்டம் நடக்கிறது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சுதேஷ்குமார் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் மும்பையில் காலமானார். சுவாச கோளாறு காரணமாக கடந்த திங்கட்கிழமை மும்பையில் உள்ள பிரிஷ் கேண்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 95 வயதை நிறைவடைந்த பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சுதேஷ்குமார் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவால் மும்பையில் காலமானார். அவரது மறைவை அவரது மனைவி ஜெயாதவன் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். சாரங்கா போன்ற வெற்றி படங்களின் மூலமாக நாயகனாக தடம் பதித்த சுதேஷ்குமார் பிரபல நடிகர் பிருத்திவிராஜ் கபூரின் உறவினர் ஆவார். சுதேஷ்குமார் மறைவு பாலிவுட் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதன் காரணமாக 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் நாளை கத்திரி வெயில் தொடங்க உள்ள நிலையில் கடந்த சில தினங்களாகவே கோடை வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது.
இந்நிலையில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் கன்னியாகுமரி கடல் வரையில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதியின் 69வது பிறந்தநாள் விழாவில் ஊழியர்கள் கலந்து கொண்டு தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதி தனது 69வது பிறந்த நாளினை தொலைக்காட்சி வளாகத்தில் நிறுவன மேலாளர் டேவிட் வெஸ்லி சார்பில் கணக்காளர் ராகேஷ் தலைமையில் எளிமையான முறையில் கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் சுகுமார், ஆனந்த், கணக்காளர் ராகேஷ், முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்று ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதிக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் செய்தியாளர்கள் தென்னவ குப்புசாமி, தீபக், சதீஷ்குமார், யுவன் சுந்தர், விஷுவல் எடிட்டர் மோகன்ராஜ், மகேஷ், ஹரிஷ், கண்மணி, யஸ்வந்த், கேமராமேன் சந்துரு, நந்தா மற்றும் செய்தி வாசிப்பாளர்கள் குணா, ஜெனிஷா, தமிழ்மொழி உள்ளிட்ட அனைத்து பிரிவின் ஜெம் தொலைக்காட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டு ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் என் சீதாபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். 52 கால அரசியல் வரலாற்றில் திரைக்கலைஞர்கள் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதிமுக வாக்கு வங்கியை பாதித்ததாக சரித்திரம் இல்லை என்றும் அந்த சரித்திரம்தான் தற்போதும் தொடரும் என்றும் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் அல்லல்பட்டு துன்பப்பட்டனர் என்றும் 52 கால அதிமுக அரசியல் வரலாற்றில் திரைக்கலைஞர்கள் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதிமுக வாக்கு வங்கியை பாதித்ததாக சரித்திரம் இல்லை என்றும் அந்த சரித்திரம்தான் தற்போதும் தொடரும் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக மட்டும் 140 முதல் 170 இடங்களை பெற வாய்ப்புள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 90% சராசரியாக 90% வாக்காளர்கள், 90க்கும் மேலே கூட சொல்லலாம், வாக்காளர்கள் இன்றைக்கு ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சீர்திருத்தம் வருகின்ற நேரத்தில் அதை அரசியலாக்கி எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்று யதார்த்த நிலையை புரிந்து கொள்வார்கள். மக்களுக்கும் அவர்களுடைய இது அரசியல் நாடகம் என்பதை தெரிந்து இன்றைக்கு ஏன்னா யதார்த்தமாக சரியாக வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட வேண்டியவர்கள், இல்லாதவர்கள், இறந்தவர்கள் பேரெல்லாம் நீக்கப்பட்டதன் விளைவுதான் 90% அதிகமான வாக்குப்பதிவு என்பது நிதர்சனமான உண்மை. ராணுவத்தில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்று காஷ்மீரிலிருந்து ரயில் மூலமாக வாலஜா ரயில் நிலையத்திற்கு வந்த ராணுவ வீரர் சிவலிங்கநாதனுக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மொரப்பந்தாங்கல் பகுதியை சேர்ந்த சிவலிங்கநாதன் என்பவர் கடந்த 1996ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் இணைந்து சுமார் 30 வருடங்களாக நாட்டிற்காக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றார். இவர் இன்று ஜம்மு காஷ்மீரிலிருந்து ரயில் மூலமாக வாலஜா ரயில் நிலையத்திற்கு வந்தார். ராணுவ வீரர் சிவலிங்கநாதனுக்கு உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்று மலர்கள், மாலை அணிவித்து மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது 30 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று தனது சொந்த ஊருக்கு வந்த தனக்கு உற்சாக வரவேற்பு அளித்தமைக்கு நன்றி என சிவலிங்கநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நான் 30 வருஷம் 8 நாள் ராணுவத்துல பணி செஞ்சு வந்திருக்கேன். நான் ஆரம்பத்தில் சேரும்போது தொழில்நுட்ப பிரிவில் சேர்ந்தேன். மேலும் படிப்படியாக படித்து உழைக்கணும், முன்னேறன்ற ஒரு எண்ணத்தோட உழைச்சேன், முன்னேறினேன். இதன் மூலியம் நான் தனியாக பரீட்சை எழுதி வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தேன், காங்கோக்கு. அது இல்லாமல் நான் மேலும் படித்து அதிகாரி படிப்பு மூலியமாகவே அதிகாரி ஆகணும் சீக்கிரமா. ஆர்மியில் நல்ல வாய்ப்புகள், வழிகள்லாம் இருக்குது. முன்னேறவங்களுக்கு அந்த வழி என்ன கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் விளையாடலாம், நல்லா சம்பாதிக்கலாம்.
குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் நல்லா உழைக்கலாம். ஆனா நம்ம ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், துணிச்சலா இருக்கணும். இது 3 இருந்தா வாழ்க்கையில எங்கேயுமே எதுலையுமே முன்னேறலாம், வெற்றி அடையலாம். சர்வதேச இந்திய கிறிஸ்து திருச்சபையான உலக இரட்சகர் ஆலயத்தில் தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 23ஆம் தேதி நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நாளை காலை 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்படுகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் விண்டர்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபையான செனாட் உலக இரட்சகர் பேராலயத்தில் தமிழகத்தில் மக்கள் விரும்பும் நல்லாட்சி அமைந்திட சிறப்பு பிரார்த்தனை பிரதம பேராயர் டாக்டர் VS ஐசக்கையா தலைமையில் நடைபெற்றது. இதில் சர்வதேச இந்திய கிறிஸ்து திருச்சபையை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 85% மேலாக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்லாட்சி கிடைக்கும் என்று எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினால நாளைக்கு தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க இருப்பதால் நாங்கள் எங்களுடைய சர்வதேச இந்திய கிறிஸ்தவ திருச்சபை ஆலயத்தில் இதற்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் லட்சுமிபுரத்தில் புதிய விளையாட்டு திடலில் நடைபெற்ற டென்னிஸ் கிரிக்கெட் விளையாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விளையாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியை அடுத்த லட்சுமிபுரம் கல்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள டாக்ஸ் டிக்ஸ் என்ற தனியார் அமைப்பின் புதிய விளையாட்டு பயிற்சி திடல் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விளையாட்டு பயிற்சி திடலை திறந்து வைத்து அதன் வசதிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து விளையாட்டு திடலில் ஏற்பாடு செய்திருந்த டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விளையாடினார். இதனை பார்த்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பதற்றத்திலும் எதிர்பார்ப்பிலும் இருக்கும் சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எந்தவித அச்சமோ பதற்றமோ இல்லாமல் இயல்பாக தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு விளையாடியது குறிப்பிடத்தக்கதாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, கொள்கை பரப்பு துணை செயலாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்தில் 16 மையங்களில் தேசிய தேர்வு முகமை நடத்தும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை 7181 பேர் எழுதியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் சூலூர் VMST கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அவினாசி சாலை CIT கல்லூரி, பீலமேடு PSG சர்வஜன பள்ளி, PSGR கிருஷ்ணம்மாள் பள்ளி, சிவில் ஏரோ BSG கல்லூரி, சுங்கம் நிர்மலா கல்லூரி, GN மில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, அசோகபுரம் அரசு மாதிரி பள்ளி, ரேஸ்கோர்ஸ் அரசு கலை கல்லூரி, பாரதி பார்க் அவினாசி லிங்கம் கல்லூரி, பீலமேடு PSG கல்லூரி, சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி, புளியங்குளம் PM ஸ்ரீ கேந்திர வித்யாலயா பள்ளி உள்ளிட்ட 16 மையங்களில் தேசிய தேர்வு முகமை நடத்தும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இதில் 7181 பேர் நீட் தேர்வை எழுதினர். தேர்வு மையங்களில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உடுமலைப்பேட்டையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி இருவரும் பல துறைகளில் சாதனை புரிந்தமைகளுக்காக உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியுள்ளது. உடுமலைப்பேட்டை ஸ்ரீராம் நகர் பகுதியை சேர்ந்த டாக்டர் மோகன்ராஜ் ஹாதி வித்யா தம்பதியரின் மகள் கனிஷா 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறுவயது முதலே சிலம்பம், பரதம், வீணை இசை, விளையாட்டு, நவீன ஓவியங்கள் வரைதல், நீச்சல், மொழிப்புலமை என பல்வேறு திறன்களை வளர்த்து கொண்ட கனிஷா தற்போது அனைத்து திறன்களை கொண்ட சாதனை மாணவி என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இதேபோன்று இவரது உடன் பிறந்த சகோதரர் ஹிதேஷ் என்பவர் மேற்கத்திய நடனம், கீபோர்டு, இசைப்பது, கராத்தே, கேரம், ஸ்கேட்டிங் என பல்வேறு துறைகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இந்நிலையில் இவர்கள் இருவரது திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இளம் வயது சாதனையாளர்கள் என கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கியுள்ளது.
இந்நிலையில் இவர்களை கௌரவிக்கும் விழா பேரூர் ஆதீன வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கின்னஸ் உலக சாதனை புத்தக நிறுவனர் சுரேஷ், ஒருங்கிணைப்பாளர் அனன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். சேலம் அருகே கல்லூரி கட்டுமான பணியின் போது பெண் தொழிலாளர் உயிரிழந்த விவகாரத்தில் கல்லூரி நிர்வாகத்தின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த சிக்கனம்பட்டியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4வது தளத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிக்கனம்பட்டியை சேர்ந்த வனிதா என்ற பெண் தொழிலாளர் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஓமலூர் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த மரணத்திற்கு கல்லூரி நிர்வாகத்தின் அஜாக்கிரதையே காரணம் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலர் கல்லூரி வாசலில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி நிர்வாகத்தின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆவடியில் 5 இடங்களில் நீட் தேர்வு மையங்களில் 2170 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ளனர். தேசிய தேர்வு முகமை நடத்தும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தேர்வு எழுத வரும் மாணவர்கள் காலை 11 மணி முதல் மதியம் 1:30 மணிக்குள் மையங்களுக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆவடியில் செயல்படும் சிஆர்பிஎஃப், HPF விமானப்படை உள்ளிட்ட கேவி பள்ளி மற்றும் 2 அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 5 இடங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. இதில் 2170 மாணவர்கள் ஆவடி நீட் தேர்வு மையங்களில் நீட் தேர்வு எழுதினர். நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் பெற்றோர்கள் வளாகத்திற்கு வெளியே காத்திருக்க வேண்டாம் என அறிவுறுத்திய போதிலும் பெற்றோர்கள் ஆங்காங்கே மரத்தடி நிழலில் அமர்ந்து காத்திருப்பதை காண முடிந்தது. கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் 74 வயதுடைய மூதாட்டி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த நபரை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கூறி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே வசித்து வரும் சிதம்பரத்தின் மனைவி தனபாக்கியம் என்பவர் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பெருமாள் மலை பழனி பிரிவிற்கு சென்றார். இந்நிலையில் மூதாட்டி நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராததால் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் பல்வேறு பகுதிகளில் தேடிய நிலையில் ஆனைகிரி சோலை அருகே வனப்பகுதியில் வயதான மூதாட்டி ஆடைகள் களைந்த நிலையில் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உறவினர்கள் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக மூதாட்டியை கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மூதாட்டி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். இதனிடையே குற்றவாளியை எங்களிடம் ஒப்படையுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆலங்குடி அடுத்த ஆலங்காடு கிராமத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1,47,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த ஆலங்காடு கிராமத்தில் தமிழரசன் என்பவர் தனது மனைவி மற்றும் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில் அவரது பெற்றோர் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தமிழரசனும் அவரது மனைவியும் சொந்த வேலையின் காரணமாக சென்னை சென்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மர்ம நபர்கள் தமிழரசன் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவிலிருந்து 15 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1,47,000 கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மகன் சென்னைக்கு சென்றுவிட்ட நிலையில் வீட்டை பார்க்க வந்த தமிழரசனின் தந்தை கருப்பையா வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகளையும் ரூபாய் 1,47,000 மர்ம நபர்கள் கொள்ளையடித்ததை சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கருப்பையா வடகாடு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.
மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் எழில் கேத்ரின் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்ட எழில் கேத்ரின் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என ஆட்சீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகி MS பாலாஜி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொன்னேரி அடுத்த திரு ஆயர்பாடியில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திரு ஆயர்பாடியில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ ஹரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 2ஆம் நாள் இரவு ஹரிகிருஷ்ண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 2ஆம் நாள் உற்சவத்தின் உபயதாரர்களான திமுகவின் மீஞ்சூர் நகரமன்ற தலைவர் தமிழ் உதயன், பொன்னேரி முன்னாள் பேரூர் தலைவர் சங்கர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குத்தாலம் அடுத்த சேண்டியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட 39ஆம் ஆண்டு பால்குட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த சேண்டியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் 39ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கப்பட்டு தினம்தோறும் சிம்ம வாகனம், சூரிய பிரபை, யானை வாகனம், சப்பரம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் முத்துமாரியம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான பால்குட திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த 3000த்திற்கும் மேற்பட்டோர் குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பூக்கரகம் பால்குடம் சுமந்து கொண்டு காவடி மற்றும் மேலதாள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். மேலும் பக்தர்கள் 20 அடி நீளத்தில் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆட்சியை கைப்பற்ற போவது யார்? மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை அறிய நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் பெயரை வைத்து தமிழ்நாட்டில் சூதாட்டம் நடைபெறுகிறது. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. பழம்பெரும் பாலிவுட் நடிகர் சுதேஷ்குமார் உடல் நலக்குறைவால் மும்பையில் காலமானார். 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.